குருவே போற்றி, திருவே போற்றி, மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, திருவாசகம் போற்றி, திருக்கையிலாய பரம்பரை போற்றி, சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானம் உய்யவந்த சந்தானம் போற்றி, சம்பந்த சரணாரி அடிகள் திருவடிகள் போற்றி. மந்திரம் திருப்படை அடித்து திருவாசகம் 46வது பதிகம். முதல் மந்திரத்தில் அதுக்கான பொருள் சொல்லிட்டோம்ல, நேற்று 2 தடவை சொல்லிட்டோம். இரண்டாவது மந்திரத்துக்கான பொருள், தொண்டர்களே நீங்கள் இந்த திருப்படை எழுச்சியில் முன்னால் செல்லுங்கள். ஒரு டேஷ் போட்டு அது பின்னால் வேணா போட்டு முதல்ல எழுதி முடிங்க. அன்பர்களே, பக்கத்தில் சூழ்ந்து செல்லுங்கள். ஒளி மிகுந்த வலிமை உடைய யோகிகளே, இந்த படையை செலுத்துங்கள். உடல் வலிமையுடைய சித்தர்களே, யாத்திரையின் பின்னால் வாருங்கள். நாம் சிவ உலகத்தை அடைவோம். துன்பம் என்ற படை வராமல் ஆள்வோம். குறிப்புரை: ஞானம் பெற்றவர்களை துன்பம் என்ற படை வராமல் நாம் ஆட்சி செய்வோம் அல்லது ஆளுவோம். பேரின்பத்தை அனுபவிப்போம்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. ஞான நிலையில் உள்ள அடியார்களை முன்னால் நிறுத்தினார். கிரியையில் வல்லவர்களை பக்கத்தில் நிறுத்தினார். யோகிகளை நடுவில் நிறுத்தினார். காயசித்தி பெற்ற சித்தர்களை பின்னால் வரும்படி கூறினார். யோகிகளை நடுவில் வர சொல்றார். அண்டர்நாடு என்பது மோட்சத்தை குறித்தது. இப்போ விளக்கம்: இறைவனுக்கு பணி செய்பவர்களை முன்னால் செல்லும்படியாக கோருகிறார். சைவத்தில் சிவப்பணி முதன்மையானது என்பதை இது காட்டுகிறது. படிக்காசு நடந்த வரலாற்றில் பெருவாய்மை திருநாவுக்கரசர் தொண்டால் பெருங்காசு அப்படின்னு பெரிய புராணத்தில் ஒரு வரி இருக்குது. பெருவாய்மை திருநாவுக்கரசர் தொண்டால் பெருங்காசு என்ன பொருள்னா, அப்பர் மடத்தில் உணவு கொடுக்குற நேரத்தில் எங்கே கொடுக்க முடியல, மடத்தில் கொடுக்க முடியல. அதை ஞானசம்பந்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க. அப்போ ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, என்னுடைய காசில் குறை இருக்கிறதா சொல்கிறாங்க, அவர் காசில் குறை இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பெருவாய்மை திருநாவுக்கரசர் தொண்டால் பெருங்காசு. அவர் வேலை செய்து காசு வாங்குறாரு, நாம் ஒரு வேலையும் செய்யாமல் காசு வாங்குகிறோம். அதனால தான் அவர் காசு சுத்தமாக இருக்குது, நம்ம காசில் வாசி இருக்குங்கிறார். அதுக்கு பிறகு வாசி தீரவே பாடுறார்.
புரியுதா? இப்போ புரியுதா உங்களுக்கு? சைவத்தில் யாருக்கு முதன்மை? பணி செய்வாருக்கு முதன்மை. அதை முதல்ல வர சொன்னார். பக்தர்கள் சூழப்போகீர். பக்தர் என்பவர் அன்புடையவர். அன்புடையவர் என்று சொல்லுபவர்கள் ஞானமார்க்கிகள். அவங்கள நீங்கள் பக்கத்தில் போங்கங்கிறார். ஞானமார்க்கிகளை பக்கத்தில் போங்கன்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு ஸ்கூலில் அல்லது ஒரு கல்லூரியில் ஒரு ஊர்வலம், இந்த மாதிரி தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் அப்படின்னா இந்த மாணவர்கள் எப்படி போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது புரியும். முன்னால் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டரில் போவாங்க, இல்லை சைடில் போலீஸ் சைடில் போவாங்க, டீச்சர் கொஞ்சம் பேர் சைடில் போவாங்க, முன்னால் 2 டீச்சர் போவாங்க. பிறகு பசங்கள்லையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பான பசங்களை பின்னால் போடுவாங்க. குழந்தைகளை எங்கே போடுவாங்க? குழந்தைகளை கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போடுவாங்க. அப்படின்னா அதுக்குன்னு சில சிஸ்டம் இருக்குது. அது இதில் அப்படி பொருந்துன்னு சொல்லலை. அதில் எல்லாரும் ஒரே மாதிரி போகலைங்கிறது உண்மை தானே? எல்லாரும் ஒரே மாதிரி போகலைங்கிறது உண்மை தானே? அதில் ஒரு கிரேட் இருக்கா இல்லையா? ஆசிரியர் ஒரு இடத்துல போவார், போலீஸ் சைடில் போவார், கோஷம் போடுறவர் ஒரு பக்கம் போவார். கோஷம் போடுறவங்களை சைடில் நிறுத்துவாங்க. புரியுதா? அப்படி நிறுத்துகிறாங்களா? அதே மாதிரி மாணிக்கவாசகர் தன்னுடைய மார்ச் பாஸ்டில் யார் யார் எங்கே நிற்கணும்னு சொல்கிறார். தன்னுடைய இராணுவம் புறப்படுது. இராணுவம் புறப்படும் போது அது எங்கெங்கே நிற்கணுங்கிறார். அதாவது அதனால் ஞானமார்க்கிகளை பக்கத்தில் வாங்கங்கிறார். ஏன்னா தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வேகம் யார்கிட்ட இருக்காது, ஞானமார்க்கிகள்கிட்ட இருக்காது. பக்கத்தில் வாங்கன்னு தான் சொன்னார். எந்த வேலையும் சொல்லலை. பக்கத்தில் வருவதற்கு காரணங்கள்லாம் பெருசாக கிடையாது. அதை சொல்கிறாரு. ஒன்திரல் யோகிகளே பேரணி உந்தீர்கள். யோகிகளை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒளி உடையவங்க, வலிமை உடையவங்க, நீங்கள் தான் இந்த மார்ச் பாஸ்ட்டை செலுத்தணுங்கிறாரு. பார்த்தீங்களா? தொண்டர்களை முன்னால் போச்சொன்னார். அது பணிக்கு கிடைத்த அங்கீகாரம். அன்பர்களை பக்கத்தில் போச்சொன்னார். அது அவங்களுடைய தகுதிக்கு. இப்போ நான் ஒரு கோயிலுக்கு வர்றேன், ஒரு கும்பாபிஷேகத்துக்கு வர்றேன், அது உணவு கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா ஒரு இடத்துல உட்காருங்க, நாங்கள் வாங்கிட்டு வரோன்னு சொல்கிறீங்களா? அது யாருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மதிப்பு? அதே மாதிரி ஞானமார்க்கிகளே ரொம்ப தொந்தரவு பண்ணல, நீங்கள் பக்கத்தில் வாங்க போதும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் பக்கத்தில் வாங்க அப்படிங்கிறார். யோகிகளுக்கு வேலையை லோட் பண்ணி விட்டுட்டார். யோகிகளை பார்த்து நீங்கள் ஒளி உடையவங்க, வலிமை உடைய. ஞானமார்க்கிகளுக்கு உடல் வலிமை பெருசாக இருக்காது. ஏன்னா அவங்க உடம்பை தேய்ச்சிருப்பாங்க. ஞானம் பண்ணி எதை பேணாமல், உடம்பை பேணாமல் அந்த யோகங்கள் அதெல்லாம் உடம்புக்கான சாதனங்களெல்லாம் செய்யாமல் உடம்பு ரிப்பேர் ஆகிரும். அவங்களுக்கு ஊனுடல் உருகிறோம், உள்ளொளி பெருகிறோம். ஆனால் யோகிகள் எதை நல்லா வச்சுருப்பாங்க. அதனால் இந்த மார்ச் பாஸ்ட்டுக்கு நீங்கள் தான் கேப்டன் அப்படிங்கிறார். நீங்கள் இந்த பரேடு நடக்க போகுது, இந்த மார்ச் பாஸ்ட் நடக்க போகுது, இதில் நீங்கள் தான் யாராக வரணும்? கேப்டன், பிரிகேடியர், அப்படிலாம் நிறைய பதவிகள் சொல்கிறாங்கல்ல. அதில் இந்த கேப்டன், பிரிகேடியர், அப்படி அது நிறைய வார்த்தைகள் இருக்குது இராணுவத்தில். நம்ம மங்கை தேன்மொழி டாக்டருடைய மங்கை தேன்மொழி டாக்டர் அவங்களுடைய மச்சான் தானே? அவர் பிரிகேடியர். எங்கே இருந்தார்? அந்த சீனா பார்டரில் இருந்தார். சீனாவுக்கு நமக்கு பிரச்சனை, சீனா பார்டரில் இருந்தார். பிரிகேடியர். அவர் பார்த்தா ஒன்றுமே தெரியாது, மிகப்பெரிய பதவி அது. அதில் இருந்தார். அந்த பட்டாலியன், நிறைய வார்த்தைகள் இருக்குது அதுக்கு. நான் படித்த ஸ்கூல்லலாம் மார்ச் பாஸ்ட் ரொம்ப இராணுவ மாதிரி இருக்கும். நான் படித்த பள்ளிக்கூடத்தில் ஒரு தடவை திருப்பூர் குமரன் நாடகம் ஒரு தடவை நான் போட்டேன். நான் வேலை பார்த்த ஸ்கூலில் திருப்பூர் குமரன் நாடகம். அங்கே படித்த அந்த அனுபவம், மார்ச் பாஸ்ட் அனுபவம், அதெல்லாம் வச்சு போலீஸ் உடையெல்லாம் வாடகைக்கு எடுத்து, போலீஸ் துப்பாக்கிலாம் வாங்கிட்டு வந்து, அந்த ஆங்கிலேயர் பற்றிய நாடகம்னா ஆங்கிலேயர்கள் ஆங்கிலம் பேசுகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு இங்கிலீஷ் டீச்சர்கிட்ட போய் ஹெல்ப்பு கேட்பேன். அவங்க எந்தெந்த எழுத்தையெல்லாம் வேறு மாதிரி சொன்னால் ஆங்கிலேயர் பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படிலாம் நாங்கள் நிறைய நேரம் போட்டோம். இந்த திருப்பூர் குமரனை போலீஸ்காரங்க இங்கிலீஷ்காரங்க அடிக்கிறது, அவங்க இங்கிலீஷ் பேசுகிறது, அதெல்லாம் நாங்கள் செய்தோம். அப்போ முறையாக அந்த இராணுவ இதோடையே செஞ்சோம். இப்போ சினிமாலெல்லாம் அர்ஜுன் படத்துலலாம் நிறைய இராணுவ படங்கள் வருதில்ல, அதெல்லாம் யாருங்கிறீங்க? ரிட்டையர்ட் இராணுவ வீரர்களை வச்சு தான் செய்வாங்க, சும்மா செய்ய முடியாது. ரிட்டையர்ட் இராணுவ வீரர்களை எல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து, சினிமா நடிகர்கள் கிடையாது அது தனியாக ரிட்டையர்டானவங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க இப்போ ரிட்டையர்டான போலீஸ் கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர்றாங்க பாருங்கள், அது மாதிரி அவங்களுக்கு ஒரு யூனிட் இருக்குது. அவங்ககிட்ட சொன்னால் அது எல்லா காசுக்காக வர மாட்டாங்க, தேசபக்தி படம்னா அது செஞ்சு கொடுப்பாங்க. புரியுதா?
அப்போ அதில் அதே மாதிரி இதை நீங்கள் கற்பனை பண்ணலைன்னா இது புரியாது. சும்மா மார்ச் பாஸ்ட்னா புரியாது. நீங்கள் இதுக்கு முந்தின பதிகம் என்னது, அந்த யாத்திரை பத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை பாருங்கள். அதை பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை. நீங்கள் இன்னைக்கு டெல்லியில் கொடியேற்றும் போது அந்த இராணுவ வீரர் ஒரு குச்சி காட்டுவார், இப்படி அதே தான் இதுக்குன்னு இது இப்படி காட்டுவார். அதுக்கு தான் அவங்க அடிப்பாங்க. நீங்கள் அந்த தாளம் தான் இதில் வருது பாருங்கள். பூவார் சென்னி மன்னன் எம் புயங்க பெருமான் சிறியோமை ஓவாதுள்ளம் கலந்துணர்வாய் உருக்கும் வெள்ள கருணையினால் ஆவா என்ன பட்டன்பாய் ஆட்பட்டீர் வந்தொரு படுமின் போவாம் காலம் வந்ததுகான் பொய் வீட்டுடையான் கடல் புகவே. புரியுதா? அது அந்த மார்ச் பாஸ்ட்டுக்குரிய இதில் தான் அவரே எழுதியிருக்கிறார். நீங்கள் அந்த ஒரு குச்சியை வச்சுட்டு முன்னால் விட்டு காட்டிட்டு போகிற அந்த குச்சி இவ்வளவு தான் ஆடும். அதுக்கு தகுந்தபடி அந்த பின்னால் அடிப்பாங்க. அந்த பேண்ட் செட்டுக்கு பின்னால் இந்த அசைவுக்கு தகுந்தபடி அவங்க அடிப்பாங்க. நீங்கள் அந்த மார்ச் பாஸ்ட் போகிறவங்கள பார்த்தா லெஃப்ட், அதுக்கு நாங்களும் எங்கள் ஸ்கூலில் அதுக்கு ஏங்குவோம், அதுக்கு நம்மளை விடுவாரான்ட்டு. லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். அந்த ரெண்டாவது லெஃப்ட் சொல்கிறதுக்குள்ளே நம்ம வலது கால் வச்சுருக்கணும். சும்மா லெஃப்ட் சொல்ல முடியாது. லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னா அந்த ரெண்டாவது லெஃப்ட்டுக்கு அவன் எந்த காலம் முன்னால் வச்சுருந்துருக்கணும். இவன் ரெண்டாவது லெஃப்ட் சொல்லும்போது அவன் லெஃப்ட் காலை தூக்கணும். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட். அது அவர் தந்தார்னா இராணுவத்தில் கவர்னர் பதவி மாதிரி. நாங்கள் படிக்கிற ஸ்கூலில் நானெல்லாம் அதில் நின்றுருக்கிறேன். அது அடி இதில் போடுவாங்க. இந்த இடத்துல அடி போட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் நான் படித்த ஸ்கூல். கால் இந்த முழங்கால் நல்லா நேராக வரணும். அது வரைக்கும் அடிப்பாங்க. பின்னால் எங்கேருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாது. தனியாக நிறுத்தி அடிப்பாங்க, அடிப்பாங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் படித்த ஸ்கூல்லலாம் எந்த ஸ்கூல்லையும் அந்த மாதிரி கையாளலை. இன்றைக்கும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கூட தேசிய கீதம் பாடும்போது இப்படி தான் நிற்கிறாங்க. தேசிய கீதம் பாடும்போது எனக்கெல்லாம், நான் தேசிய கீதம் பாடும்போது என்னை பார்த்தீங்கன்னா மிலிட்ரி மேன் மாதிரி இருக்கும். நான் நிற்கிறத எங்கேயாவது பாருங்கள். எங்கேயாவது தமிழ் தாய் வாழ்த்து போட்டாங்கன்னா எப்படி நிற்கிறேன்னு பாருங்கள். அதெல்லாம் ஸ்கூலில் பழகுனது. நான் படிக்கும்போது அந்த தேசிய கீதம் பாடும்போது எப்படி நிற்கணும்னு ட்ரைனிங் கொடுப்பாங்க. தேசிய கீதம் போட மாட்டாங்க. அப்போ பிடி வாத்தியார் பின்னாலேருந்து இந்த பெரம்பை இதுக்குள்ளே உள்ள விட்டு பார்ப்பார். கைக்குள்ளே பெரம்பு போச்சுன்னா அடியை போட்டுருவார். எதுக்குள்ளே பெரம்பு போகக்கூடாது, கை இடுக்குள்ளே பெரம்பு போகக்கூடாது. அது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் பயங்கரமாக இருக்கும். அதனால் இன்றைக்கும் நான் எங்கள் வீட்டில் காலையில் உடற்பயிற்சி பண்ணுறதே அந்த இவங்களுடைய இராணுவ வீரர்கள் போலீஸ்காரங்களுடைய பயிற்சியில் தான். சராசரி மனிதன் அரை மணி நேரம் வாக்கிங் போகிறதும் சரி, நான் 5 நிமிஷம் உடற்பயிற்சி பண்ணுறதும் சரியாக இருக்கும். அதை அவங்க செய்கிறதெல்லாம் நிறைய செஞ்சு பார்ப்பேன். எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு இப்படியே பொருள் படிச்சுட்டு போகிறதுனால திருவாசகம் வராது. இவ்வளவு யோசிக்கணும். தொண்டர்களை ஏன் முன்னால் போச்சோன்னார்னா அது அவங்களுக்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம். அன்பர்களை ஏன் பக்கத்தில், ஞானிகளை ஏன் பக்கத்தில் போச்சோன்னார்னா அவங்களுக்கு நம்ம வேலை கொடுக்க முடியாது. அவங்க என்ன ஆகிட்டாங்க, ஞானிகளாக இருக்காங்க. அவங்களுக்கு ஞானம் இருக்கிற அளவுக்கு ஹெல்த் இருக்குன்னு நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனால் அவங்க கவனம் முழுவதும் எதில் தான் இருக்கும். அவங்க லெஃப்ட் வச்சா ரைட் வச்சுட்டு இருப்பாங்க, ரைட் வச்சா லெஃப்ட் வச்சுட்டு இருப்பாங்க, முன்னால் போனால் பின்னால் போயிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்கள பக்கத்தில் வாங்கன்ட்டார். இப்போ நாங்கள்லாம் மார்ச் பாஸ்ட் போகும்போது எங்கள் ஸ்கூலில் மார்ச் பாஸ்ட் இல்லை, இந்த ஊர்வலம் போவோம். மக்கள் தொகை விழிப்புணர்வு, தேர்தல் விழிப்புணர்வு ஊர்வலம் போக சொல்லுவாங்க, கம்பல்சரி. அப்படி போகும்போது ஹெச்எம் எல்லா டீச்சரும் போங்கம்பாங்க. நாங்கள்லாம் போயிட்டு திரும்ப வரைக்கும் இருப்போம். சில ஆசிரியர்கள் வர்ற மாதிரி வந்துட்டு இடையில அப்படியே டைவர்ட் அடித்து டீ குடிச்சிட்டு அங்கே உட்காந்துருப்பானுங்க. நாங்கள் திரும்பி வரும்போது அவனும் சேர்ந்துடுவான். கத்துடா வேகமாக சொல்கிறா, போடுவோம் ஓட்டு போடுவோன்னு சொல்கிறா அப்படிம்பா. ஆனால் இவன் எங்கே வந்திருக்க மாட்டான். அப்படியே நைஸாக ஜகா வாங்கி டீ கடையில் டீயை குடிச்சிட்டு வடையை தின்னுட்டு உட்காந்துருப்பானுங்க. நாங்கள் வரும்போது சேர்ந்துடுவானுங்க. இந்த டூப்ளிகேட் வேலையெல்லாம் அவனுக்கு பார்ப்பானுங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவங்க அப்படி கிடையாது. இவங்க கவனம் என்ன செஞ்சிடும், ஞானத்தில் இருக்கும். அதனால் ஆனாலும் இவங்க கூட நமக்கு வேணும். அவங்க நமக்கு என்ன செய்யணும், வேணும். ஒரு கல்யாண வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளை போதும்னு சொல்ல முடியுமா? ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் வேணுமில்ல. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுறதும் எடுபடாதில்ல. அதனால் இந்த பெரியவங்களை கூட கூப்பிடுறாரு. யோகிகளுக்கு தான் டியூட்டி நிறைய கொடுக்குறாரு. நீங்கள் சென்டரில் வரணும். ஏன்னா நீங்கள் தான் முன்னால் போகிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும், சைடில் போகிறவங்களுக்கும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் யார் பார்த்துக்கிடுங்க அப்படின்ட்டார். பார்த்தீங்களா, அப்படி சொல்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, உடல் வலிமை இருக்குது.
இந்த சமய யாத்திரைக்கு எது அடிப்படை? உடல் வலிமை அடிப்படை. எல்லாருமே ஞானம் பெற்றவங்கங்க. ஞானம் பெற்று சரியில் நிற்பவர்கள், ஞானம் பெற்று கிரியையில் நிற்பவர், ஞானம் பெற்று யோகத்தில் நிற்பவர்கள், ஞானம் பெற்று ஞானத்தில் நிற்பவர்கள் 4ஆக பிரிச்சுக்கிட்டார். அப்படி தான் எடுத்துக்கிடணும். ஏன்னா யாத்திரை புறப்பட்டாச்சு, சரியை மட்டுமே பண்ணினவங்கன்னு எடுக்க முடியாது. அப்படின்னா சித்தாந்தத்தில் வந்து அடிச்சிடும், உண்டா இல்லையா? சித்தாந்தத்தில் வந்து இடிச்சிடும். அந்த சரியையில் கிரியையில் இருக்கிறவங்க, ஞானத்தில் சரியில் நிற்கிறவங்களை எங்கே நிறுத்தணும்? ஞானத்தில் கிரியையில் நிற்கிறவங்களை எங்கே நிறுத்தணும்? ஞானத்தில் யோகத்தில் நிறுத்துறவங்களை என்ன நிறுத்தணும்? ஞானத்தில் இருக்கிறவங்களே எங்கே நிறுத்தணும்னு பார்த்து நிறுத்துறார். சரியா? இப்போ இந்த தொண்டர்கள்ங்கிறவங்களே சரிய கிரியைவாதிகள்லாம் அடங்கிடுவாங்க. இந்த தொண்டர்கள்ங்கிறதுலே பேரணி உந்தீர்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வந்து பேரணி உந்தீர்கள்னால் அந்த பேரணி வேகமாக போகிறதுக்கு வந்து ஒரு 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 செக்டார் வந்து கத்தணும், வேகமாக கத்தணும். அந்த 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 ஊக்கப்படுத்துறதுக்கான வார்த்தைகளை என்ன செய்யணும்? சொல்லணும். ஊக்கப்படுத்துறதுக்கான வார்த்தையை சொல்லணும். இப்போ நீங்கள் அரசியல்வாதிகள் ஊர்வலம் போகிறாங்கன்னா அவங்க அதுக்குன்னு சில வார்த்தைகளை தயாரித்து வச்சுக்கிட்டு அந்த அந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. உந்தீர்கள் திண்திரல் யோகிகளே. யோகிகள் வலிமை உடையவர்கள், ரொம்ப வலிமை உடையவங்க. திண்திரல் சித்தர்கள், அவங்களுக்கு காயகல்பம். அந்த காயகல்பம் எதுக்குங்க வருதுன்னா, இந்த யாத்திரையில் அதிகமாக இந்த யோகிகளும் சித்தர்களும் அசைய மாட்டாங்க. தொண்டர்கள் பின்வாங்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது அன்பர்கள் பக்தர்கள் பின்வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் யோகிகளும் சித்தர்களும் என்ன வலிமை உடையவர்கள்? அவர்களுக்கு ஞான வலிமை இருக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ரெண்டுமே ஸ்ட்ராங்கு. உடல் வலிமை ஸ்ட்ராங். இந்த யாத்திரையில் யார் வேணுங்கிறாரு? ஒன்று தெரிஞ்சிடுங்க, சைவத்துக்கு யார் தேவை? உடல் வலிமை உடையவர்கள் தேவை சைவத்திற்கு. நீங்கள் நாயன்மார்கள் வரலாறுகளை படித்து பார்த்தீங்கனாலே உடல் வலிமை உள்ளவங்க தான். அப்பர் சுவாமிகள் உழவாரம் 80 வருஷம் செஞ்சார்னா அதை சுமந்துட்டு இளைஞ்சார்ல. அதை சுமக்கிறதுக்கு ஒரு வலிமை அவர்கிட்ட இருந்ததில்ல. உழவாரம் செய்கிற அளவுக்கு ஹெல்த் இருந்ததில்ல. நீங்கள் அப்படியே அதை வேறு வகை நீங்கள் உடனே இதை யாத்திரைக்கு மட்டும் எடுக்கக்கூடாது. சைவப்பணி வருபவர்கள் எதோட இருங்கள்னு அர்த்தம். ஞானமும் இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கணும். அந்த கூட்டத்துக்குள்ளே ஞானம் உடையவனும் இருக்கணும், உடல் வலிமையும் இருக்கணும், பணி செய்கிறவன் இருக்கணும், சரியைவாதி கிரியைவாதி யோகவாதி ஞானவாதி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட டீம் மட்டும் இருந்துச்சுன்னா சரியைவாதி அதிகமாக இருந்தால் சரியாக போயிடும். இன்றைக்கி அதுதான் ஃபெயிலியர். சரியைவாதி அதிகமாக இருக்கிறவங்க சரியில் போயிடுறாங்க. கிரியைவாதி மட்டும் இருக்கிறவன் அவன் ஒரு செக்டாரில் போயிட்டுருக்கிறான். யோகத்தில் ஆர்வம் உள்ளவன் வேறு ஆட்கள் கூட சுற்றிட்டு இருக்கான். ஞானத்தில் ஆர்வம் இருக்கிறவங்க எங்கேயாவது 4-5 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதுவும் பெருசாக என்ன செய்ய சேர மாட்டேங்க. ஏன்னா அப்பர் சுவாமிகள் மாணிக்கவாசர் கருத்துப்படி ஒரு டீமுக்குள்ளேயே எத்தனை பேர் இருக்கணும்? ஒரு டீமுக்குள்ளேயே இந்த 4 பேரும் இருக்கணுங்கிறது ஒரு கொள்கை. அதைத்தான் சொன்னார். நீங்கள் கடைசியில் வாங்கன்னு ஏன் சொன்னார்னா, கடைசியில் வாங்கன்னு ஏன் சொல்கிறாருன்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பெரிய ஊர்வலம் போது 5000-6000 பேர் போகிறான்னா ஆம்புலன்ஸ் எங்கே வரும்? முன்னால் போகாது. ஆம்புலன்ஸ் எங்கே தான் வரும்? பின்னாடி தான் வரும். இப்போ நீங்கள் முருகனுக்கு யாத்திரை போகிறாங்க, அவங்க வண்டி எங்கே வருது? பின்னாடி தான் வரும். என்னக்கா நீங்கள் முருகன் யாத்திரைக்காரங்களை படிங்க. யாத்திரைக்காரங்களை பார்த்தீங்கன்னா வண்டி பின்னால் தான் வரும். அதில் தான் உணவு பிஸ்கட்டு, அதில் தான் நடக்க முடியலன்னா எதில் ஏறி உட்காந்துக்கலாம். அந்த வண்டிக்கு சம யோகிகள். யாத்திரை போனவரே ஒருத்தர் விழுந்தாருன்னா யார் தூக்கிடுவா? யோகிகள் அவங்கள தூக்கணும். அது பொருள் அதுவும் இல்லை. இந்த சாதனத்தில் எவனா விழுந்தானா நீங்கள் தான் தூக்கணும்னு அர்த்தம். இந்த சைவ பயணத்தில் எவனா விழுந்தான்னா தூக்குற பொறுப்பு யாருக்கு? ஆமாம், அது யோகிகளுக்கு, சித்தர்களுக்கு பொறுப்பு. யோகிகளுக்கு என்ன பொறுப்புனா எல்லாரையும் கவனிக்கணும். யாருடைய பொறுப்பு? அவன் தான் ஜங்ஷனில் இருக்கிறான். சைவ சித்தாந்தப்படி யோகி எங்கே நிற்கிறாரு? ஜங்ஷனில் இருக்கிறார். என்ன ஜங்ஷன்? சரியை முடித்து கிரியை முடித்து யோகத்தில் இருக்கிறார். அவர் நினச்சா ஞானத்துக்கும் போவார், நினச்சா இங்கேயும் வருவார், சரியைக்கு வருவார். அதனால தான் அவர் சென்டரில் போட்டார். சித்தாந்தப்படி பார்த்தா யோகி வந்து எல்லாரையும் கவனிக்கிறவன் தான் யோகி. ஒரு யோகி சரியைவாதியை கவனிக்கணும், தம்பி யோகம் பண்ணுங்கன்னு சொல்லணும். கிரியைவாதிக்கு கவனிக்கணும், தம்பி யோகம் பண்ணுங்கன்னு சொல்லணும். யோகியை கவனிக்கணும், ஞானம் பண்ணுங்கன்னு சொல்லணும். அதுக்காக இவன் எங்கே நிற்கணும்? சென்டரில் நிற்கணும். டிராஃபிக் போலீஸ் எங்கே நிற்கிறாரு? ஏன் அங்கே நிற்கிறாரு? எப்படியெல்லாம் யோசிச்சா ஒரு திருவாசகம் புரியுதுன்னு பாருங்கள். டிராஃபிக் போலீஸ் ஏன் சென்டரில் நிறுத்தி வச்சுருக்கிறான்? லெஃப்ட்டில் போகிறவனை பாதுகாப்பாக லெஃப்ட்டில் அனுப்பணும், ரைட்டில் போகிறவனை பாதுகாப்பாக ரைட்டில் அனுப்பணும். 4 ரோட்லையும் எவனை நிறுத்தணுமோ அவனை நிறுத்தணும், எவனை போக சொல்லணுமோ எவனை போக சொல்லணும். ஃப்ரீ லெஃப்ட்னா ஃப்ரீ லெஃப்ட்டில் சொல்லணும், ஃப்ரீ லெஃப்ட்னா ஃப்ரீ லெஃப்ட்டில் போக விட்டுறணும். இவ்வளவுக்கு யார் பொறுப்பு?
அந்த டிராஃபிக் போலீஸ் தான் இந்த இடத்துல யார்? சைவம் என்ற பயணம்னு எடுத்துக்கணும். நீங்கள் என்னமோ இப்படியே கிளம்பி நாளைக்கு அங்கே போய் விழுற மாதிரி அது மாணிக்க வாசகருக்கு மட்டும்தான் பொருந்தும். நான் சொல்லிகிட்டு இருக்கிறது யாருக்கு? அன்றாட சைவத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். அன்றாட சைவத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஒரு சைவர்கள் 40 பேர் இருந்தீங்கன்னா அதில் சரியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 10 பேர், கிரியல் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் 10 பேர், யோகத்தில் இருக்கிற 10 பேர், சித்த நெறிக்காரங்க ஒரு 10 பேர் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த கூட்டம் ஜெயிக்குங்கிறது அர்த்தம். யாருடைய பார்வை? ஞானமாரிக்கு ஒரு 10 பேர் இருக்கணும். 50 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக இருங்கங்கிறாரு. இங்கே என்ன நடக்குது? எல்லாம் 5மே 5 பிரிவாக கிடக்கு. 4மே எல்லாமே 4 சித்தர்கள் தனி பிரிவாக கிடக்கிறாங்க. சைவர்கள் அவங்க கூட சேர மாட்டேங்கிறாங்க. புரியுதா? இப்படி பாருங்கள். இது யாத்திரை மாணிக்கவாசகர் சொல்கிற யாத்திரையை கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அவர் ஒரு ஞானி, நம்ம அஞ்ஞானி. நாம் நம்ம லெவலில் தான் யோசிக்கணும். எவ்வளோ அழகான பாடம் பாருங்கள். கடைக்கூளை செல்மீன்கள் கடைசியில் வர சொல்கிறாரு. பழனிக்கு யாத்திரை போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெம்போ, ஒரு சின்ன மினி யானைக்குட்டி மாதிரி ஒரு வேன் வச்சுருப்பாங்க, மினி லாரி. அதில் எல்லாமே இருக்கும். கடைசியில் வரும். நடக்க முடியலன்னா நீங்கள் ஏரியாவில் உட்காந்துக்கிட்டு நடந்து போகிறவங்கள பார்த்துக்கிட்டு அவங்க வந்து முருகா முருகான்னு கத்துற, நம்ம எதில் உட்காந்துக்கிட்டே கத்திக்கிடலாம், உட்காந்து கத்திக்கிடலாம். ஆனால் அதே சமயத்தில் அந்த டீமுக்கு யார் ஹெட்டோ அவர் வண்டியில் ஏறவே மாட்டார். அந்த டீமுக்கு யார் ஹெட்டாக இருக்கிறாரோ அவர் எந்த காரணத்தை கொண்டு எதில் ஏற மாட்டார், ஏறவே மாட்டார். அண்டர்நாடு ஆழ்வோம்னார் பாருங்க. கடைசியில் எல்லாரும் எங்கே தான் போக போகிறோம்? வீடு பேர் தான் அடைய. அதுதான் அதில் இருக்கிற ஆச்சரியம். எல்லாருமே சேர்ந்து வீடு பேர் தான் போகிறோம். அதனால தான் நம்ம சொன்னோம், ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியைன்னு எடுக்கணும்னு சொல்லி வெறும் சரிய கிரியை யோகம் என்ன செஞ்சிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. அப்படின்னா அந்த மார்ச் பாஸில் அவங்க கலந்துட முடியாது. இந்த தகுதியெல்லாம் இல்லாமல் இருந்தவங்கள ஃபில்டர் பண்ணியாச்சு. எங்கே? 45 எல்லாத்தையும் கட் பண்ணி வந்தது பல லட்சம், தேர்னது ஒரு 5-6 பேர். அந்த 5-6 பேரை வச்சு ஒரு மார்ச் பாஸ் நடத்துகிறார். அதுதான் இந்த பதிகத்தினுடைய செய்தி. நம்ம தொடர்ந்து இது பார்க்கலாம். நல்ல பதிகம், தொடர்ந்து பார்ப்போம். இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம்முடைய குருநாதர் சம்பந்த சரணாலடிகள் திருவடிகளில் எண்ணமலர்களாக சமர்ப்பித்து எதியமை பணிகளும் ஆரதி கேட்ப எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்ற நாளை பணி நோக்கி செல்வோம். சிவாய நம சிவாய நம.